ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேடிஎம்மில் ரீசெண்டாக பேடிஎம் யூபிஐ லைட் அப்படிங்கிற வாலெட் ஆப்ஷன் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, இந்த பேடிஎம் யூபிஐ லைட் ஆப்ஷன் வந்து எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணுறது, இதனால் நமக்கு என்ன யூஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ஷன் நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டால் நமக்கு ₹100 வரைக்கும் வந்து நமக்கு கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ நான் இதை ஆக்டிவேட் பண்ணி எவ்வளோ ரூபா வந்து கேஷ்பேக் வருது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்மளோட சுவாரஸ்யமான வீடியோஸ் கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டில் நம்ம வந்து இந்த யூபிஐ லைட் ஆப்ஷன் வந்து எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆக்டிவேட் பண்ணோன்னே எல்லாருக்குமே வந்து ₹100 வரைக்கும் கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ரூபா கேஷ்பேக் கிடைச்சது ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் பேடிஎம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு பாப்பப் மெசேஜ் மாதிரி வரும். அதாவது கெட் அப் டு 100 கேஷ்பேக், ஆக்டிவேட் யூபிஐ லைட், என்ஜாய் லைட்டிங் ஃபாஸ்ட் யூபிஐ பேமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். கீழே பார்த்தீங்கன்னா ஹரி ஆக்டிவேட் நவ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ கீழே இருக்க ஆக்டிவேட் நவ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா பே அப் டு 200 வித்தவுட் யூபிஐ பின் அப்படின்ட்டு இருக்கும். கீழே கெட் அப் டு 100 கேஷ்பேக் ஆன் ஆக்டிவேட்டிங் யூபிஐ லைட் அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது பேடிஎம்மில் என்னெல்லாம் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் காமிக்கும். ஸோ இப்போ நான் 2 பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரெண்டும் காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து இந்த ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரூபாய் ஆட் பண்ணி தான் நம்ம வாலெட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அதாவது யூபிஐ லைட் வாலெட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு எந்த அக்கௌண்ட்டில் இருந்து மணி சென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கேட்கும். ஸோ இது நான் ஒரு 2 அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டாக இருக்க எஸ்பிஐல இருந்து நான் சென்ட் பண்ணுற மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் ₹1 கிட்டத்தட்ட 2000 வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் எந்த பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் மணி டு யூபிஐ லைட் பேலன்ஸ் அப்படிங்கிறது வரும். கீழே என்டர் அமௌண்ட் இருக்கும். ஸோ அதில் டிஃபால்ட்டாகவே ஒரு ₹50 வந்து செட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ₹50 செட் பண்ண வேண்டிய தேவையில்லை. கீழே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் அமௌண்ட் பிட்வீன் ₹1 to 2000 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து ₹1 $2000 வரைக்கும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வரும். ஸோ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ₹1 வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து ₹1 ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ₹100 வரைக்கும் கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ ₹1 நீங்கள் மினிமம் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஆட் பண்ண போகிறீங்களோ அதை இந்த 50 அப்படின்ற இடத்துல அந்த 50 எடுத்துகிட்டு 1 அப்படின்னு போட்டுட்டு கீழே ஆட் மணி டு யூபிஐ லைட் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணதும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கான யூபிஐ பின் கேட்கும். யூபிஐ பின் என்டர் பண்ணதும் யூபிஐ லைட் ₹1 ப்ராசஸிங் பேமெண்ட் அப்படின்ட்டு வரும். ஸோ ப்ராசஸிங் பேமெண்ட் வந்து அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ட்டு வந்துடும். உங்களுக்கு யூபிஐ லைட் அந்த வாலெட் வந்து ஆக்டிவேட் ஆகி இந்த ₹1 வந்து ஆட் ஆயிரும். ஸோ இதை திரும்ப நீங்கள் பேக் வந்துட்டு திரும்ப நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை ஆட் பண்ணி இந்த மாதிரி சக்ஸஸ் அப்படின்ட்டு வந்த உடனே வந்து நமக்கு கேஷ்பேக் கிடச்சிரும். கேஷ்பேக் எங்கே பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே கேஷ்பேக் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ராட்ச் கார்டு இருக்கும். ஸ்க்ராட்ச் கார்டை ஸ்க்ராட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கேஷ்பேக் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத அதில் காட்டும். ஸோ நீங்கள் அதில் எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு கேஷ்பேக்காக கிடைக்குதோ அந்த அமௌண்ட் வந்து டேரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து கிரெடிட் ஆயிரும். அதாவது நீங்கள் பேடிஎம்மில் எந்த அக்கௌண்ட்டை வந்து பிரைமரி அக்கௌண்ட்டை வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேஷ்பேக் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு U1 ₹5 கேஷ்பேக் அப்படின்னு வந்திருக்கு. ஃபார் ஃபஸ்ட் டாப் அப் ஆஃப் யூபிஐ லைட் அக்கௌண்ட் ஆன் March 13, 2023 அப்படின்ட்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து எனக்கு ₹5 வந்து கேஷ்பேக் வந்திருக்கு. நான் ₹1 ஆட் பண்ணேன், எனக்கு ₹5 கேஷ்பேக் வந்திருக்கு. அது கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், கேஷ்பேக் வில் பி கிரெடிட்டட் வித்தின் 24 hours. 24 மணி நேரத்துக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்லேயே வந்து கிரெடிட் ஆயிரும் அப்படிங்கிறது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்லேயே வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூபிஐ ஆப்பை வந்து யூபிஐ லைட் வாலெட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணி கேஷ்பேக் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம கேஷ்பேக் எடுக்கிறத பார்த்தோம். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்ஸிமம் வந்து ஒரு கடைக்கு போய்ட்டு எதாவது பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு QR கோடை ஸ்கேன் பண்ணி மணி சென்ட் பண்ணுவோம். ஸோ மேக்ஸிமம் டைம்ஸ் வந்து நம்ம அக்கௌண்ட் வந்து சர்வர் டவுனாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நமக்கு எரர் காமிச்சிக்கிட்டே இருக்கும். சில டைம் வந்து நம்ம ஒரு 1-2 அக்கௌண்ட் வச்சுருந்தோம்னா ஒரு அக்கௌண்ட்டை விட்டுட்டு இன்னொரு அக்கௌண்ட்டில் இருந்து மணி சென்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி மாற்றி அக்கௌண்ட்டுக்கு QR கோடை ஸ்கேன் பண்ணி மணி சென்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது நமக்கு எரர் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த டைமில் கையில் அமௌண்ட்டும் நம்ம எடுத்துகிட்டு போகலை
அப்படிங்கிறப்போ நமக்கு அந்த டைமில் வந்து கஷ்டமாக போயிடும். ஸோ நீங்கள் இந்த யூபிஐ லைட் இது ஆப்ஷனை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இதில் எவ்வளோ அமௌண்ட் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் எந்த ஒரு பிரச்சனை இல்லை, யூபிஐ எந்த பிரச்சனை இருந்தாலுமே ஒரு ப்ராப்ளம் இல்லை, இந்த அமௌண்ட்டை டேரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பேங்க் சர்வர் டவுனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எந்த எரராக இருந்தாலும் இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஈஸியாக ஸ்கேன் பண்ணி வந்து மணி சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நமக்கு ஒரு இடத்துக்கு தைரியமாக இதில் நம்ம இந்த வாலெட்டில் வந்து அமௌண்ட்டை வந்து ஆட் பண்ணி வச்சுருந்தோம்னா தைரியமாக போகலாம், தைரியமாக போயிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட 2000 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம தைரியம் வந்து வெளியே போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு ஆப்ஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து மணி சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து யூபிஐ பின் வந்து என்டர் பண்ணி தான் நம்ம சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு எந்த ஒரு யூபிஐ பின் வந்து சென்ட் பண்ண தேவையில்லை. QR கோடை ஸ்கேன் பண்ணுறீங்க, அமௌண்ட் எவ்வளோன்னு என்டர் பண்ணுறீங்க, ஓகே கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மணி வந்து சென்ட் ஆயிரும். ஸோ இந்த யூஸ் மட்டும்தான் இது. ஸோ இது ஒரு யூஸாக இருந்தாலும் நமக்கு முக்கியமான யூஸ். ஏன்னா நிறைய இடத்துல நிறைய பேர் இந்த ப்ராப்ளத்தை வந்து சந்திச்சிருப்பீங்க. அதாவது வந்து நம்ம QR கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு மணி சென்ட் பண்ணால் நமக்கு சர்வர் டவுன் அந்த மாதிரி எரர் நிறைய இடத்துல வந்திருக்கும். நிறைய பேர் இதை பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்டிவேட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இதில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையும் வந்து தைரியமாக நீங்கள் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனுக்கு மட்டும்தான் இது வந்து யூஸ் ஆகும். ஸோ இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு எவ்வளோ வந்து கேஷ்பேக் வந்துருச்சு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.